வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் 27ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு. நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அடுத்த நாள் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தகவல். புயல் உருவானால் அதற்கு தாய்லாந்து நாட்டின் பரிந்துரைப்படி மொந்தா என பெயரிடப்படும் என தகவல். தாய் மொழியில் மொந்தா என்ற பெயருக்கு கொந்தளித்தல் அல்லது கடைதல் என பொருள். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரும் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் மழை நிலவரம், பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை. சென்னையில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தூர்வாறுதல் மற்றும் அகலப்படுத்துதல் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரிநீர் திறப்பு 9500 கண்ணாடியாக அதிகரிப்பு. தண்ணீர் வரத்து வினாடிக்கு 10,500 கண்ணாடியாக உள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் அதிக அளவில் நீர் திறப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு 2853 கன அடி நீர் வரத்து. தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 2853 கன அடி நீர் வெளியேற்றம். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள ஆழியார் அணையிலிருந்து 2ஆம் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. ஆழியார் பாசன விவசாயிகள் மலர் தூவி வரவேற்பு. ஆந்திரா மற்றும் வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் பெரும்பாக்கத்தில் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் பாயும் ட்ரோன் காட்சி. இளைஞர்கள் உருவாக்கும் ரீல்ஸ் மற்றும் அவர்களின் படைப்பாற்றலை சாத்தியமாக்கியது பாஜக அரசு என பிரதமர் மோடி கருத்து. 1 கப் டீயை விட 1 GB டேட்டா விலை குறைவு என்ற நிலையை உருவாக்கியது இந்த டீ கடைக்காரர் தான் என சமஸ்திபூர் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. காவிரி பாசன மாவட்டங்களில் கொள்முதல் நிலையங்களுக்கு முன் நனைந்த நெல்லுடன் உழவர்கள் தவம் கிடப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. உழவர்களின் கண்ணீரை துடைக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கண்டனம். தொண்டாமுத்தூர் அருகே பால் பண்ணை தொடங்குவதற்காக வாங்கிய நிலத்தில் ஆடு மாடுகளை பராமரிக்கும் பணியை துவங்கிய அண்ணாமலை கால் சட்டையை மடித்துவிட்டு மாட்டு சாணத்தை அள்ளிச் செல்வது, தீவனம் கொடுப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடும் காணொளியை பகிர்ந்தார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய முடிவெடுத்துள்ள கேரளாவை பார்த்து மனம் மாறினால் என்ன என முதலமைச்சருக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி. ஆட்சி முடியும் தருவாயிலாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை விட்டுவிட்டு தமிழக மாணவர்களின் நலன் காக்க முன்வர வேண்டும் என அறிக்கை. இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரும் 5 சின்னங்களை தாவேக தேர்வு செய்துள்ளதாக தகவல். வரும் நவம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையத்திடம் ஒதுக்கீடு செய்ய கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்ய திட்டம். கரூர் நெரிசலில் இறந்தவர்கள் குடும்பத்தில் தலா 3-4 பேரை பனையூருக்கு அழைத்து வந்து விஜய் ஆறுதல் கூற திட்டமிட்டுள்ளதாக தகவல். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கரூரில் தகுந்த இடம் கிடைக்காததால் மாற்று ஏற்பாடு என தாவேக வட்டாரங்கள் விளக்கம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் துவங்கும். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் தகவல்.
தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கான தேதி அடுத்த வாரம் அறிவிப்பு. வாக்குச்சாவடி அதிகாரிகள் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்குவார்கள் என்றும் தகவல். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கை எதிரொலி. புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கட் அவுட்டுகளை உடனடியாக அகற்ற உத்தரவு. புதிதாக பேனர்கள் வைக்கவும் தடை விதிப்பு. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு சிலைக்கு அணிவிக்க அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட தங்க கவசம் நினைவிட பொறுப்பாளரிடம் மதுரை வங்கியில் வைத்து ஒப்படைப்பு. ஈரோட்டில் 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டு 9 நாட்களாகியும் துப்பு துளக்க முடியாமல் போலீசார் திணறல். 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெறுவதாக காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தகவல். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு 81,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. மாணவர் தேர்வு மற்றும் சேர்க்கை அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வி செயலாளர் சந்திரமோகன் தகவல். சென்னையில் நேற்று காலையில் உயர்ந்து மாலையில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 சவரன் 92,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,400 ரூபாய்க்கும் விற்பனை.